பஞ்சாப் வெர்சஸ் ஜிடி ஒரு ரிவ்யூ. ஆமா, நல்ல மேட்ச். நம்ம நல்ல மேட்ச். முதல்ல வந்து நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே ப்ரிவியூ நம்ம அன்னைக்கு பேசினது எல்லாமே நடந்துருந்துச்சு. பத்தியா, முல்லன்பூர் வந்து கண்டிப்பா 200 விக்கெட்டே கிடையாது, விக்கெட் 200 இல்ல. வரவே வராது. அதுவும் நடந்துச்சு. சசாங்க் சிங் கஷ்டப்படுவான்னு அது நடந்துச்சு. ஆஹ் அதுக்கப்புறம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு மேட்ச். மழை நிக்கவே இல்லை, பெருசும் ஆகல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நிக்கிற அளவுக்கு பெருசாகல மழை. ஃபர்ஸ்ட் மெயின் ஃபேக்டர் வந்து டாஸ் நினைக்கிறேன். நான் டாஸ் இந்த மாதிரி பவுலிங் சூஸ் பண்ணாங்க, அது ஒரு மெயின் ஃபேக்டர். அது ஒரு பிளான் தான் அது. அது எனக்கு அது மெயின் ஃபேக்டரா தெரியல. ஏன்னா இவ்வளோ க்ளோஸா எடுத்துட்டு வந்துட்டாங்க, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா பிச் ரிப்போர்ட் கொடுக்கும்போது வந்து பேட்டிங்க்கு சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில ஒண்ணுமே நடக்கல. டீம் லெவனும் வந்து எக்ஸ்பெக்டடா தான் இருந்துச்சு பெருசா. நம்ம ரெண்டு கூப்பர் டீம்லயுமே காலனி நம்ம மட்டும் எதிர்பார்க்கல, மற்றபடி கூப்பர் காலனி சொல்லலாம் நம்ம. கூப்பர் கான்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆடுவான்ட்டு. ஓகே ஓகே. மற்றபடி வேற ஜிடிலையுமே பெருசா எதிர்பாராத சேஞ்சஸ்லாம் யாருமே இல்லை. எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. அண்ட் ஜிடிக்கு நம்ம சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. நான் என்னெல்லாம் யோசிச்சனோ ஜிடி இப்படிலாம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சேன், அதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு 70-80 ரன்ஸுக்கு கீழே தான் வரும்னோம், அதுவுமே கரெக்டா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க, ஸ்லோயர் பால்ஸ் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் தான். எல்லாமே எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் போச்சு. மேபி இன்னும் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. பட்லர்லாம் அவுட் ஆன உடனே. பவர் பிளே அப்போ 9+ ரன் ரேட் இருந்தது. கடைசியில பார்த்தா 150 வந்து 18-19 வந்துட்டாங்க. ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கப்புறம். ஆமா, பவர் பிளேயர் மட்டும் தான் அடிச்சாங்களே, பட்லரே ஆடல தான். விட்டு விட்டு விட்டுன்னு தான் விட்டிட்டு இருந்தாங்க. ஸ்லோவா தான் ஆனா நம்மள பட்லரும். ஆமா, எல்லாம் பின்னாடி அடிச்சிருவாங்கன்னு நம்பினாங்க. ஆனா யாருக்கும் மாட்டல. ஷாருக் கான், தெவாட்டியா, வாஷி, ரஷீத் கான், இந்த கில்லு ஒரு பாட்டம் பேட்டர்ஸ் யாரும் கிளிக் ஆகுது. ஃப்ரம் ஸ்டார்டிங் பார்த்தா கில்லு சாய் சீக்கிரம் அவுட் ஆயிட்டான். கில்லு ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணா, ஆனா கரெக்டா என் பண்ண முடிக்க முடியல. அப்புறம் வந்து அண்ணா வந்து பிலிப்ஸும் பட்லர் ஒரு நிச்சாங்க, பட் ஆனா அவங்க கடைசியை கொண்டு போக முடியல. அப்புறம் அதான் ஒரே டிஃபரன்ஸ். பஞ்சாபோட மெயின் பவுலர் அஸ்தீப் சிங் வந்து விக்கெட்டே இல்லாம போயிருக்கான். 42 ஹர்ஷதீப் சிங்கு டெத்துல நான் எதிர்பார்த்தது தான். மேட்ச்சுக்கு மேட்ச் வைடு போட்டுக்கிட்டே இருப்பான். 8 வைடு போட்டிருக்கான். ஓவராலா அவன் 8 வைடு போட்டிருக்கான். ஆமா. அண்டு காணலிக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அதான். கூப்பர் காணலி வந்து கன்வெர்ட் பண்ணான். ஸ்டார்ட் கிடைச்சது வந்து நடுவுல விடாம எல்லாத்துக்கும். பிரப்சிபரன் சிங்க்கும் ஸ்டார்ட் கிடைச்சது, கன்வெர்ட் பண்ணல. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஸ்டார்ட் கிடைச்சது. இங்க வந்து கில்லு, பட்லர், பிலிப்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் கிடைச்சது. யாருமே எவனே கன்வெர்ட் பண்ணவே கடைசியில கொண்டு போக முடியல. முடியல. இவன் தான் கூப்பர் கான்லி தான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனான். மேபி அதே கூப்பர் கான்லி மாதிரியான இன்னிங்ஸை வந்து பட்லரோ கில்லோ கொஞ்சம் ஆடி ஒரு 70-80 ரன்ஸ் கொண்டு ஒரு போயிருந்தா ஆங்கர் ஒரு ரெஃபர் 20-30 பண்ணிருந்தேன் ரன் ஒருத்தன். சேர்ந்திருக்கலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஆடி இருந்தா இன்னும் ஒரு, எனக்கு ம். தெரிஞ்சு ஒரு 10 ரன் இருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம் தான். அவங்க டீம்ல மழை. கில்லு சாய்க்கு அப்புறம் பட்லர் தான் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போற பேட்டர். அவர் தான், அதுதான் யாருமே இல்ல. ஆமா, பேட்டிங் கொஸ்டின் தான். ஜிடியோட பேட்டிங் இதே மாதிரி இருந்துச்சுன்னா டோர்னமெண்ட் ஃபுல்லா கஷ்டம் தான் போடுவாங்க. பவுலிங் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே சொல்ற பிளானை வந்து பிரசித் கிருஷ்ணா வச்சு காமிச்சிட்டானுங்க. நான் பும்ரா வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற பிளான் அது. கடைசியில பிரசித் கிருஷ்ணா வச்சு செஞ்சுட்டானுங்க. அந்த மாதிரி கரெக்டா 12 ஓவருக்கு ஓவரே தரல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து லைனா 4 ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். 12, 14, 16, 18 போட்டான்னு நினைக்கிறேன் 4 ஓவர். இவன் மேபி. நல்லா போட்டான் டெத்துல, வைசாக் விஜயகுமார். விஜயகுமார் சூப்பரா போட்டான். விஜயகுமார் இன்ஃபேக்ட் நல்லா போடல, 5 மேட்ச் தான் ஆடி இருந்தான் போன சீசன் பார்த்தோம். பட் அது எக்ஸ்பெக்டட் தான். இந்த சீசன் ஃபுல்லா ஆட போறான் அப்படின்றது எதிர்பார்த்து தான் இருந்தான். பார்க்லெட் ஆட மாட்டான்னு நினைச்சேன், அவனும் ஆடினான். அவன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடி வாங்கினான், அதுக்கப்புறம் அவன் நல்லா போட்டான். நல்லா டெத்தில் போட்டான். அவனும் நல்லா தான் போட்டான். யான்சன் ஆஸ் யூஷுவல். யான்சனும் ஜெகலும் ஆஸ் யூஷுவல். ஸோ ரெண்டு டீமுமே எதிர்பார்த்ததை விட பெட்டர் பவுலிங்கா இருக்கு. ஆனா ஜிடியோட பேட்டிங் எக்ஸ்பெக்டட் தான். பட் பஞ்சாப் வந்து இவ்வளவு கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஆனா பேட்டிங் நான் மதியம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மிடில் ஆர்டர்ல எவ்வளவு கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. 5 விக்கெட் விட்டாங்க 11 பால்ல. ம் யாருமே இப்ப பஞ்சாபை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. என்னடா, விக்கெட் போயிட்டே இருக்கு, யாரா ஆடுவா? ஸ்டாயினிஸ் எல்லாம் இப்போ ஸ்டாயினிஸ், சசாங் சிங் எல்லாம் இதே பார்த்தா எனக்கு வீக்கா இதே தெரியுது. இதே ப்ராப்ளம் தான் வந்து அவன் போன வருஷம் பார்த்தாங்க. போன வருஷம் ஃபைனல் கூட மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. நிறைய ஸ்ட்ராங்கா நிக்கல. அதே பிரச்சனை தான் இங்க ஆமா. இருக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அது இல்லாம ஸ்டானிஸ் இருக்கான், அவன் கூட இன்னும் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல பெருசா. அதே மாதிரி அவங்க
பிஎன் சாரியா வழக்கம் போல அவனுக்கு செகண்ட் சீசன் எல்லாருக்கும் டேட்டா கிடைச்சிருக்கும். ஆயுஷ் மாத்திரைக்கு போட்ட மாதிரி டேட்டா தூக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அதேதான் பிரியன் சாரியா வந்தா ஈஸியா அவனை எதுவுமே பண்ண விடாம எடுத்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை. மேபி எனக்கு தெரிஞ்சு ஆனா இந்த 4 மேட்ச் பார்த்த வரைக்கும் வச்சு பார்த்தா எல்லாமே ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் போயிருக்கு. நான் இது வரைக்கும் ஐபிஎல் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நாம ஒன்று நிறைய பேசுவோம், நிறைய யோசிச்சு வச்சிருப்போம். மேட்சுக்குள்ள போன உடனே அதெல்லாம் உடைக்கிற மாதிரி நடக்கும். டீம் ஆமா, செலெக்ஷன்ல இருந்து அவங்க அப்ரோச்ல இருந்து பிளான்ல இருந்து ரிசல்ட்ல இருந்து எல்லாம் மாறும். பட் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் எந்த இதுவுமே இது அவங்க பேசுற மாதிரி போகவே தான். இல்லை. 80% ஆஃப் இது வந்து நம்ம பேசுற மாதிரி தான் நடக்குது எல்லாமே. ஆமா கம்ஃபர்ட்டா இருந்தோம். ஆர்சிபி சேஸ் பண்ணிடும், மும்பை சேஸ் பண்ணிடும்னு, சிஎஸ்கே தோத்துரும்னு, இன்னைக்கும் பஞ்சாப் ஜெயிச்சிரும் கம்ஃபர்டபுளா இருந்தா எல்லாமே ப்ராப்பரா இருந்தது.